வெல்கம் வீவர்ஸ். இந்த அமானுஷ்யமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைப் ஆன ஜீவா அப்படின்ற ஒரு நபர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்த வீடியோலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த அமானுஷ்யத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு திகிலான சம்பவம் நடந்திருக்குன்னா அது நம்ம சேனலில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் அண்டு இன்ஸ்டாகிராமோட ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னல் கம்பெனிலையும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் சிவா ஃபோமர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்யமான விஷயத்தை எனக்கு சென்ட் பண்ண ஜீவா மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த ஜியோட அப்பா போஸ்ட்மேனாக இருக்கிறதுனால அவருக்கு அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய பக்கத்து கிராமத்தில் இவங்க அடிக்கடி மாறுற பழக்கமும் இருந்திருக்கு. இப்படி தான் இவங்க ரொம்ப நாளாக இருந்த அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கிராமத்துக்கு அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காரு. இதனால் இவங்க வீடை காலி பண்ணிட்டு அந்த கிராமத்துக்கு குடி போயிருக்காங்க. இவருக்கு அந்த புது கிராமத்துல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாதனால இவரோட பழைய கிராமத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. காலையில எப்படியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் ஃபுல்லா கரெக்டா ஒரு 7-8 மணி வரைக்கும் அவர் அந்த கிராமத்துல தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் தன்னோட புது கிராமத்துக்கு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாரு. இந்த மாதிரி ரெகுலரா அவரோட ரொட்டீன் போயிட்டு இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் ஒரு நாள் சண்டே மார்னிங் இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட பழைய கிராமத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண பைக் எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. அப்போ இவர் போற வழியில, அதாவது இவர் கிராமத்துக்கும் அந்த பழைய கிராமத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துல தான் வேறொரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தோட சுடுகாடை தாண்டி தான் இவரு கடந்து போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற நிலைமை டெய்லி ஏற்பட்டிருக்கு. அது அந்த மெயின் ரோட்லயே அமைஞ்சு இருக்கனால எப்படி பார்த்தாலும் அந்த சுடுகாடை தாண்டி தான் இவரு அந்த பைக்ல போய் ஆகணும். இப்படி ரெகுலரா போயிட்டு இருந்த இவரு அந்த சண்டே மார்னிங் போகிறப்போ அங்க ஒரு டெத் மெயின் ரோட்ல போறத பார்த்துருக்காரு. அதை பார்த்து ஓரமா நின்றுட்டே அதை கவனிச்சிருக்காரு. பிகாஸ் இவருக்கு இந்த ஆவி ஆன்மா இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவங்க அம்மா இவரை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி கதைகளை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அதனால இவருக்கு இதுல ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போன இவரு கரெக்டா இரவு 7 மணி அளவுல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் நான் கிளம்புறேன், வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கானா, மச்சான் பக்கத்து தெருவில் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குது, நீ கண்டிப்பா கலந்துக்கிட்டு அங்க நடக்கக்கூடிய டான்ஸ் நிகழ்ச்சிலாம் பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு ஜீவாவை வற்புறுத்தி இருக்காரு. சரி ஓகே பார்த்துட்டு போற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் அங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி விடிய நடக்கிறதுனால ஜீவாக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. பிகாஸ் அது எல்லாமே கிராமமா இருக்கனால எல்லாருமே 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குள்ள செட்டில் ஆகிடுவாங்க. வெளியே ஒரு நபர் கூட இருக்காத காரணத்துக்காக இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம அந்த சுடுகாடை தாண்டி தான் தனியாக போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இரவு கரெக்டாக 10 மணிக்கெலாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த ரீசனை சொல்லிட்டு அங்கேருந்து தன்னோட பைக்கில் கிளம்பி இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு அமானுஷ்யம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அவர் பைக்கில் வர்றப்போ கரெக்டாக அந்த சுடுகாடு கிட்ட வந்திருக்காரு. அந்த சுடுகாடு மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால அந்த ரோடு சைடு போயிட்டு வர குழந்தைகள், லேடிஸ் எல்லாருக்குமே பயப்படாத அளவுக்கு அந்த சுடுகாடை மறைக்கிற அளவுக்கு பெரிய காம்பவுண்ட் சோறும் அந்த சுடுகாடை ஒட்டினா மாதிரி நடைபாதைகள் நடந்து போற அளவுக்கு பிளாட்ஃபார்ம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த சுடுகாடை தாண்டி ரோட்லயே 2 எக்ஸ்பெண்ட் உருவாகும். அது ஒன்று இவர் வீட்டுக்கு போகிறது, இன்னொன்று இவர் இருக்க புது கிராமத்துக்கும் தான் இருந்த பழைய கிராமத்துக்கு இருந்த இன்னொரு கிராமத்துக்கு போற வழி. இப்படி அந்த சுடுகாடை தாண்டி இவர் அந்த வளைவை டர்ன் பண்றப்போ அந்த இருட்டு நைட்டு வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய அந்த ஏரியா நாய்கள் எல்லாமே இவரை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் ஸ்பீடா போன காரணத்துக்காக அந்த நாய்கள் எல்லாமே இவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்படி துரத்துனதுல அவர் பைக்கை கண்ட்ரோல் இல்லாம அந்த சுடுகாடை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மோட சிவர்ல இடிச்சு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இப்படி மயக்கம் தெளிஞ்சு எழுந்த உடனே இவரு அந்த சுடுகாட்டோட காம்பவுண்ட் சிவர்ல சாஞ்சா மாதிரி உக்காந்த மாதிரி இருந்திருக்காரு. நம்ம எப்படி இந்த இடத்துல வந்தோம், நம்மளோட பைக் எங்க அப்படின்னு தேடி பார்க்கறாரு. இவரு உக்காந்து இருந்த 10 மீட்டர் தள்ளி இவரோட பைக் ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்ல எப்படி பைக் உடஞ்சி கிடக்குமோ அதே மாதிரி கலந்துருக்கு. இதுக்கப்புறமா நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு அந்த இடத்துல உக்காந்து இருக்கிறப்போ இவருக்கு எதிர அங்க இருக்கக்கூடிய ஒரு லைட்டு கம்பத்துக்கு பக்கத்துல உக்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 60-65 வயதான ஒரு முதியவர்
முதியவரை பார்க்குறாரு. அந்த முதியவர், நான் தான் தம்பி உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சேன், நீ பைக்கில் இடித்து இங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், உன்னோட மயக்கம் தெளிகிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு அந்த ஜீவா கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஜீவாவும் எழுந்து அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. நன்றி மட்டும் சொல்லாமல் இவருக்கு ஒரு யோசனை ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பைக்கே இந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னா நம்மளோட உடம்பு மட்டும் ஒரு அடி கூட, ஒரு கீறல் கூட இல்லாமல் எப்படி தப்பிச்சுது, அவரோட சட்டை கூட கிழியாத அளவுக்கு அவரு சேஃபாக இருந்திருக்காரு. இது எப்படி முடிஞ்சுது அப்படின்னு அவரு பைத்தியம் முடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு அந்த பைக்கை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. இப்படி வீட்டுக்கு கிளம்புறப்பதான் அந்த 65 வயதான அந்த முதியவர், உன்னை ஏதாவது நாய் துரத்துச்சுன்னா மெதுவா போப்பா, நின்று அதை சமாளி, இந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டினா அது கண்டிப்பா நம்மளை துரத்திட்டு வரும், நீ வீட்டுக்கு போகிறப்போ பார்த்து போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த இவரு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த நாள் மார்னிங் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு தன்னோட வண்டியை மெக்கானிக் ஷாப்ல விடலாம் அப்படின்னு கொண்டு போலான்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அந்த ஊர்ல இவருக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கடை இல்லாததுனால இவர் இருந்த அந்த பழைய ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மெக்கானிக் ஷாப் இவருக்கு பழக்கமாக இருந்ததுனால அந்த மெக்கானிக் ஷாப்ல எடுத்துன்னு போய் விடலாம் அப்படின்னு தன்னோட பைக்கை எடுத்துட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. இப்படி ஒரு பைக் எடுத்துட்டு போகிறப்போதான் அங்க நடந்த ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ச்சி மட்டும் இல்ல, உயிரே போன மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. இப்படி இவர் நைட்டு காப்பாத்தின அந்த பெரியவரோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லா செவர்லையுமே போற வழியெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. உடனே ஜீவா, இவர் நைட்டு தானே நம்ம காப்பாத்தினாரு, அதுக்குள்ள எப்படி இறந்தாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்ட விசாரிக்க அப்போதான் இவரு நேற்று மார்னிங்கே இறந்து போயிட்டாரு அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. பிகாஸ் இவர் சண்டே தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக பைக் எடுத்துட்டு போகிறப்போ இவர் பக்கத்தில் ஒரு டெத்து வந்ததுல, ஸோ அந்த டெத்து தான் அந்த பெரியவரோட டெத்து. இதை பார்த்து பயந்து உடனே பைக்கை மெக்கானிக் ஷாப்பில் கூட விடாமல் தன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிருக்காரு. ரிட்டர்ன் போன இவர் தன்னோட அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ஜியோட அப்பா, பைத்தியக்கார மாதிரி பேசாத, இதை பற்றி நீ யோசிக்காத, ஏதாவது நைட்டு கனவு கண்டியா அப்படின்னு அவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா ஜீவாவோட அப்பாவும் 2 பேருமே போயிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கேட்கக்கூடிய ஒரு உண்மையை கேட்டுதான் ஜீவாவோட அப்பா ஜீவாவுக்கு நடந்தது உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி இறந்து போன இந்த முதியவர் போலீஸா இருந்து ரிட்டையர் ஆன பர்சன், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு அந்த ஊர் முழுக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் தான் ஜியோட அப்பாக்கு நம்ம பையனை இவர் தான் காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஜியோவை காப்பாத்தினோட ரீசன் இதுதான். என்னதான் நம்ம இறந்து போயிருந்தாலும் நம்மளோட நேர்மையும் நம்மளோட கடமையும் நம்ம இறந்த பிறகும் நம்ம உடம்புல விட்டு போகாது அப்படின்றதுக்கு இந்த கோஸ்ட் ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டோரி கேட்குறப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே மாதிரி ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த முதியவர் இந்த வயசுலையும் இறந்த பிறகும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஆன்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பேய் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதே மாதிரி ஒரு அமானுஷ்யமான வீடியோவுடன் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. See you soon.